ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.5 அறிமுகம் பார்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? நடுக்கோட்டு மையத்தின் ஆயத்தொலைவுகள். நடுக்கோட்டு மையம் அப்படின்னா என்ன? ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் நடுப்புள்ளி வழியாக செல்லும் கோடு தான் நடுக்கோடு. அந்த 3 நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி தான் நடுக்கோட்டு மையம். அந்த நடுக்கோட்டு மையத்தினுடைய ஆயத்தொலைவுகளை கண்டுபிடிக்கும். ஏ x1 y1, பி x2 y2 மற்றும் சி x3 y3 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்டுடைய ஒரு முக்கோணம் ஏபிசியை கருதுவோம். ஏடி அப்படிங்கிறது, பிங்கிறது, சிஎஃப்ங்கிறது 3 கோடுகளும் நடுக்கோடுகள். 3 கோடுகளும் எதது? ஏடி, பிஇ, சிஎஃப்ங்கிறது நடுக்கோடுகள். 3 பக்கத்துக்குமான நடுக்கோடுகள். இந்த 3 நடுக்கோடுகளும் சந்திக்கிற புள்ளியை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிசியின் மையப்புள்ளி டி. இது ரெண்டுடைய மையப்புள்ளி டிங்கல என்ன செய்வோம்? x2 + x3/2 y2 + y3/2. ஓகே, இந்த புள்ளி x1 y1. இந்த நடுக்கோடு ஏடி நடுக்கோட்டு மையம் ஜி ஆனது என்ன விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னா 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. அப்ப பிரிவு சூத்திரத்தின்படி இதை எம்மாவும் இதை என்னாவும் வச்சுக்கிறணும். இதை x1 y1 ஆகும். இப்ப டி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதை ஹோலாவே x2 y2 ஆகும் வச்சு அந்த பிரிவு சூத்திரத்தின்படி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? பிரிவு சூத்திரத்தின்படி mx2 + nx1/m+n, அதே போல my2 + ny1/m+n. ஓகே, அப்போ இந்த 2க்கு 2 அடியாயிரும். x1 + x2 + x3/3 வரும். இதே போல 2க்கு 2 அடியாகி y1 + y2 + y3/3. இதுதான் இந்த நடுக்கோட்டு மையம். முக்கோணத்தினுடைய 3 நடுக்கோடுகளும் சந்திக்கக்கூடிய ஒரு மையம் தான் நடுக்கோட்டு மையம். முனைப்புள்ளியாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் இந்த ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா முக்கியமானது, கவனிச்சு. அதை வச்சு ஒரு செயல்பாடு வரைபடத்தாளில் ஏ x1 y1, பி x2 y2 மற்றும் சி x3 y3 உச்சிகளாக உடைய ஒரு முக்கோணம் நம்மளால் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். ஏபிசியின் நடுக்கோடுகள் வரைந்து நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும். நாமளா ஏதாவது ஒரு அளவு எடுத்து ஏங்கிற ஒரு புள்ளி, பிங்கிற ஒரு புள்ளி, சிங்கிற ஒரு புள்ளி குறித்து ஒரு முக்கோணம் வரைஞ்சு அதுகளுக்கு வரக்கூடிய அந்த நடுக்கோட்டு மையம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க, அவங்களே வருது. எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 20 அலகு. அதே போல் ஒய் அச்சிலையும் 1 சென்டிமீட்டர் 20 அலகு. இந்த இருக்கு பாருங்க, 20 20 20 40 60 80 100, 20 40 60 80 100. முக்கோணம் ஏபிசியின் முனைகளின் ஆயத்தொலைவுகள் இங்கே. x1 y1க்கு பதில் என்ன இருக்கு? 20 32 எழுது. பி 176, சி 60 144 இருக்கா? அடுத்து நடுக்கோட்டு மையம் ஜியின் ஆயத்தொலைவுகள். அப்ப இந்த ஜி என்ன? அதனுடைய ஆயத்தொலைவு என்ன வருது? எதுக்கு நேரம் இருக்கு? எக்ஸ் ஆயத்தொலைவு 60 இருக்கு. ஒய் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுவரைக்கும் 80. ஒரு கோடும் 10 கோடு 20னா ஒவ்வொரு கோடும் 2 2. ஸோ எக்ஸ் ஆயத்தொலைவு 60 படத்தின் மூலமா குறிக்கிறேன். 60, ஒய் ஆயத்தொலைவு பாருங்க 80 82 84. ஓகே, அப்ப நடுக்கோட்டு மையம் ஜியின் ஆயத்தொலைவு 60, 84. நடுக்கோட்டு மையத்திற்கான சூத்திரத்தை பயன்படுத்தி எழுது. இது x1 y1, x2 y2, x3 y3 கூட்டி செஞ்சு ஜி வந்து x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. ஓகே, 20 100 60, y1 + y2 + y3. எவ்வளோ வருது? 180. இதை கூட்டினா 10 12க்கு 2 மிச்சம் 1, 11 12 15 252.
ஓகே, அப்போ 80 180 3 60 8 3 24 4 84 வருதா? ஃபார்முலா படியும் கரெக்டாக வருது, நம்ம கிராஃப் படியும் கரெக்டாக வருது. 60 84 ஏபியின் நடுப்புள்ளி. ஏபியின் நடுப்புள்ளி என்ன? A1 B1 குறிச்சிருக்கோம். நம்ம ஜென்ரலாக A1 B1 எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் என்னது, இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். 120/2 என்ன ஆகும்? 60. இரண்டையும் கூட்டினா 108, 2ஆல் வகுத்து 54. ஏபியின் நடுப்புள்ளி. அதே போல் ஏபியின் நடுப்புள்ளி மற்றும் இந்த 60 54 கிராஃப் மூலமாகவும் பார்க்கலாம். 60 இங்கே வந்து 40 42 44 48 50 52 54 கிராஃப்லையும் பார்க்கலாம். இந்த ரெண்டையும் இணைக்கும் கோட்டு துண்டை 2:1ங்கிற விகிதத்தில் பிரிக்க ஜியினுடையதை கண்டுபிடிக்கலாம். இது 2:1ங்கிற விகிதத்தில் பிரிக்கக்கூடியது எது? இந்த ஜி தான். சியையும் இதையும் ஏபியின் நடுப்புள்ளி மற்றும் X3 Y3 இணைக்கும் கோட்டு துண்டை 2:1 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கும் புள்ளி எது? ஜி தான். அது என்னது? ஜி ஏற்கனவே நம்ம எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? 60 84. எப்படி கேள்வி கேட்டாலும் குறிப்பு. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும், மேலும் அந்த புள்ளியானது நடுக்கோட்டின் மேல் உள்ள முனைக்கு எதிர்பக்கத்திலிருந்து 3/1 தொலைவில் அமையும். அதுதான் சொல்றாங்க. மேல இருந்து 2:1ங்கிற விகிதத்துல தான் இருக்கும். எப்பவுமே மேல 2 பங்கும் கீழே 1 பங்குமா இருக்கும். நடுக்கோட்டின் மேல் உள்ள முனைக்கு எதிர்பக்கத்திலிருந்து 3/1, கீழே இருந்து 1 பங்கு, மேல இருந்து 2 பங்கு. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமும் அந்த முக்கோணத்தின் பக்கங்களின் நடுக்கோடுகளை இணைத்து உருவாக்கப்படும் முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமும் ஒன்றே, வெவ்வேறானவை அல்ல அப்படிங்கிறாங்க. நடுப்புள்ளிகளை இணைத்து நீ உருவாக்குறீல, இந்த 3 நடுப்புள்ளிகளை இணைச்சு உருவாக்குற அந்த நடுக்கோட்டு மையமும் இந்த ஏபிசியின் நடுக்கோட்டு மையமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது A1 B1 A2 B2 மற்றும் A3 B3 ஆனது முக்கோணம் ஏபிசியின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளின் இருக்கு இல்லையா? இது எல்லாமே, இது ஏபியின் நடுப்புள்ளி, இது பிசியின் நடுப்புள்ளி, இது ஏசியின் நடுப்புள்ளி. இந்த 3ஐயும் இணைச்சாலும் ஒரு முக்கோணம் உருவாகுது இல்லையா? அதுக்கு நீ நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சேன்னா அதுவும் இந்த ஜி தான் அப்படிங்கிற. அதன் நடுக்கோட்டு மையமும் A1 + A2 + A3/3 B1 + B2 + B3/3 இருக்கும். அந்த 3ஐயும் கூட்டி A1 A2 A3/3 B1 B2 B3/3 அதான் சொல்றேன். ஓகே.